தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பிரதான சாலை உள்ளிட்ட கிராமங்களை இணைக்கக்கூடிய பல்வேறு சாலைகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதிக கனமழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில இருக்கக்கூடிய பல சாலைகள், அதாவது கிராமங்களிலிருந்து நகரங்களை இணைக்கக்கூடிய பல முக்கிய சாலைகள் மழை நீரிலே, இந்த வெள்ள நீரிலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 4 சக்கர வாகனங்கள் செல்லவே முடியாத நிலை, இருசக்கர வாகனங்களும் மிகுந்த சிரமத்திற்கு பிறகே பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அவர்களால் வேகமாகவோ செல்ல முடியாது. ஏனென்றால் சாலைகள் ஆங்காங்கே துண்டாகி இருக்கின்றது. சில அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பள்ளங்களில் தண்ணீரும் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இதனால் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்ல முடியாத நிலையும், கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் நகரங்களுக்கு சென்று வர முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த பள்ளங்களிலே வரக்கூடிய அந்த தண்ணீரை பயன்படுத்தி அருகருகே இருக்கக்கூடிய கிராமங்களில் வசிக்கக்கூடிய பெண்கள் துணி துவைப்பது, பாத்திரங்களை கழுவுவது போன்ற வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த சாலைகள் துண்டித்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டுமானால் எங்களுக்கு இந்த சாலைகள் சீரமைத்து தர வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது, அதே போல மளிகை கடை வியாபாரிகள், காய்கறி கடை வைத்திருப்போர், பால் விற்பனை செய்யக்கூடியவர்களெல்லாம் நகரத்திற்கு சென்று நாங்கள் பொருட்களை வாங்கி வந்து கிராமங்களுக்கு விற்பனை செய்ய முடியும், எங்களுடைய இயல்பு வாழ்க்கை தொடங்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து காட்டாற்று வெள்ளம் போல அந்த ஏரிகள் உடைந்து வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக தார் சாலைகள் பெயர்த்து கொண்டு சென்றிருக்கின்றது. இதன் காரணமாக சில அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டு தற்போது பொதுமக்கள் பயணிக்க முடியாதபடி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்களின் முக்கிய சாலைகள் துண்டாடப்பட்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.